எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க, அப்ப நாங்க தயார்ன்ற ரீதியில் அது அவருடைய சொந்த கருத்து. அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன். இப்ப கூட நான் அழைத்து பேச தயாரா இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பா நான் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் சார், இது செங்கோட்டையனை நீக்கினது உட்கட்சி விவகாரம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா செங்கோட்டையனை பாக்குறாங்க. இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்ல, இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ உள்துறை அமைச்சர் இங்க அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அவங்க போய் பார்த்ததுதான் அவங்க சொல்றாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையா தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதை நீங்க திருச்சி பேசுறீங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்றாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள். சனிக்கிழமை பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பாஜக மாநில பதவியிலிருந்து விலகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நல்ல கேள்வி. கூட்டணி கட்சிகள் ஒரு நிமிஷம் தம்பி நல்ல கேள்வி கேட்கிறாரா? நயனாநாயகன் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிறாரா சொல்லி தனியார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல இந்த ஜூனியர் உடன்ல தானே ஜூனியர் உடன்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்துல பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்துல பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். இந்த ஜூனியர் உடனுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போறாங்க. அந்த ஜூனியர் உடன்லாம் இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை, யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன்.